இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட். ஏன்னா மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாலியாக ஒரு பெட்லேயோ இல்லைனா மேட்லேயோ படுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு அப்படியே படுத்துகிட்டே ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் ஈஸியாக பண்ணலாம், எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி 2 காலும் மடக்கி வச்சுட்டு ஒரு காலாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், மடக்குங்க. ஆல்டர்னேட்டிவ் லெக்ஸ் அப்படியே பண்ணுங்கள். இந்த எக்ஸசைசஸை பார்த்தீங்கன்னா கவுண்ட்ஸுமே நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸும் ஒரு 50 கவுண்ட்ஸ் இல்லை 100 கவுண்ட்ஸ் உங்களோட எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெயின் ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸ். இப்போது 2 காலும் இதே மாதிரி மடக்கி வச்சுட்டு ஒரு காலாக மட்டும் சைடுவேஸ் இப்படி கொண்டு போங்க, சென்டருக்கு கொண்டு வாங்க. ஸோ சிங்கிள் லெக் பட்டர்ஃப்ளை மாதிரி ரைட் சைட் டவுன் அப். ஸோ இந்த மசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னர் தை மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா லோ பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த இன்னர் தை மசில்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கிற ஒரு ரீசனும் லோ பேக் பெயினுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட் சைட். ஸோ இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை லாங் சிட்டிங் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஸ்பேர் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைசஸ் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட கேலரிஸும் பேர்ன் ஆகும். அட் த சேம் டைம் எஃபெக்டிவாக உங்களுக்கு இன்ச் லாஸும் டோனிங்கும் நடக்கும். ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் அட் அ டைமில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், பெண்ட். இன்கேஸ் நிறைய பேருக்கு லோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பட்டு கீழே கை வச்சுட்டு இதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பெண்ட் பண்ணலாம். ரிலாக்ஸ். இப்போ ஜஸ்ட் 2 காலும் நல்லா மடக்கி வச்சுட்டு ஃபுட் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. ரைட் சைட் இப்படி 2 காலும் சேர்த்து பெண்ட் பண்ணணும், லெஃப்ட் சைட் 2 காலும் சேர்த்து பெண்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைனல் ட்விஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களோட பேக், ஆப்ளிக்ஸ் அண்ட் தென் சைட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் 50லேருந்து 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணணும். ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுற மாதிரி 2 காலும் ஓப்பன், க்ளோஸ். இது பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து நல்லா ஸ்வே பண்ணுற மாதிரி நீங்கள் காலை இப்படி பண்ணணும். நிறையா பேருக்கு நடக்கும்போது இந்த தைஸ் 2ம் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அதனால் நடக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னர் தைஸோட பவர், மசில் பவர் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாவே மசில் பவர் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் தை மசில் ஸ்டோனிங்கும் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. ஒரு காலை மடக்கி செஸ்ட் கிட்ட கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஒரு காலாக. ஸோ ஒரு சைட் நீங்கள் 50 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் சைட் 50 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். இது கீழே வரைக்கும் போக முடிஞ்சதுன்னா கீழே வரைக்கும் போய் ஃப்ளோரை டச் பண்ணிட்டும் வரலாம். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ்.
ஸோ மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இந்த மாதிரி சிம்பிள் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸசைஸ் ரொட்டீனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் மசில் பவரும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.